ஒரு 1 month பேக் வந்து படித்தேன். அதானி வந்து மில்க் இது வந்து வர போகிறாங்கன்னு. அது என்ன அவங்க வந்து லேபில் இது பண்ணுறாங்கன்னா, தாய்ப்பால் உள்ள ஒரு பர்டிகுலர் 4-5 ப்ரோட்டீன் வந்து தனியாக எடுத்து ஒரு லேப் பண்ணி அகமதாபாத் பக்கத்தில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தின் 2 years வந்து இந்தியா ஃபுல்லாக கவர்மெண்ட் பதிலாக இந்த தாய்ப்பால் உள்ள அந்த பர்டிகுலர் அந்த ப்ரோட்டீன் வந்து கன்சப்ஷன் கொண்டு வராங்க. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு, இதுக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருமா, இல்லை இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? கவர்மெண்ட் இந்த இது அவங்க எடுத்து வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டாக பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் போட்டுருக்காங்க. நியர்லி 1000 crores இன்வெஸ்ட் பண்ணி. இது நான் படிக்கலை, எனக்கு தெரியல இதை பற்றி. பட் ஆனாலும் தாய்ப்பாலை யாராலையும் அது நீக்கலை எதிர்பார்க்கணும். இயற்கை அதை நம்ம என்னதான் பக்கத்துலேயே போக முடியாது. ஸோ அதில் உள்ள சத்துக்கள் அண்ட் அது கொலோஸ்ட்ரோம்னு சொல்லுவோம். முதல் 2 மணி நேரம் சுரக்கிற தாய்ப்பால் வந்து ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு. அதுதான் வாழ்நாள் முழுக்க இம்யூனிட்டி கொடுக்குது. அதே மாதிரி கட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இந்த குடலில் உள்ள நல்ல பெருங்குடலில் உள்ள நல்ல பாக்டீரியா, அது வந்து மைக்ரோபயம், அதுதான் நம்ம இம்யூனிட்டியை கொடுக்குது. அந்த மைக்ரோபயம் வந்து நார்மல் டெலிவரியில் வர்ற குழந்தைக்கு நார்மலாக இருக்கும், சிசேரியனில் பிறக்கிற குழந்தைக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அதான் இயற்கைக்கு மாறாக போனோன்னா எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை தான். டெய்லி காலையில் காஃபிக்கு பதில் நான் நீராகாரம் குடிக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணலாமா, அதனால் எதுவும் பலன் இருக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதில் வந்து ப்ரோபயோட்டிக், அதான் இப்போ சொன்ன அந்த நம்ம பெருங்குடலில் வளரக்கூடிய நார்மல் பாக்டீரியா, அதுக்கு தேவையான இந்த நைட்டு ஊற வச்சு குடிக்கிறது, அது வந்து ப்ரோபயோட்டிக் இருக்குது. அது வந்து நல்லது தான். அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் அதனால் ஏதாவது குளுக்கோஸ் ரைஸ் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். மற்றபடி அது நல்லது தான். ஓகே, இன்னொரு கேள்வி. டாக்டர் சோம இளங்கோவன் அமெரிக்கா. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உடற்பயிற்சி முக்கியம், வீட்டிலேயே எப்படி செய்யலாம், எந்த அளவுக்கு அப்படிங்கிறத கேட்கணும். அதாவது இப்போ எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று வந்து சிட்டிங் டைம், ஸ்க்ரீன் டைம். ஸோ உட்காந்துக்கிட்டே ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் வேலை பார்க்குறோம், அப்படி தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு. அப்படின்னா அவங்க 1 மணி நேரத்துக்கு ஒருக்க சும்மா ஒரு அலாம் வர அல்ல வைப்ரேஷன் மோடில் வச்சுக்கலாம் நம்ம மொபைல் ஃபோனை. அது வைப்ரேட் ஆனோடனே எழுந்து நிற்கணும் முதல்ல. சிட்டிங் டைம் வந்து ஹார்ட், அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. ரொம்ப நேரம் உட்காந்தோன்னா ஹார்ட் டிசீஸ் வரும். ஸோ எழுந்து நின்று சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி வீட்டுக்குள்ளே நடமாடலாம். அது சிட்டிங் டைம் குறைக்கணும். ஸ்க்ரீன் டைம், ரொம்ப நேரம் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இது தவிர வீட்டுக்குள்ளே என்ன வேலைகள், வீட்டை க்ளீன் பண்ணுறது, சின்ன சின்ன ஒட்டடை அடிக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வேலை தான். ஸோ அம்மாவுக்கு உதவுறது இல்லை ஒய்ஃப்க்கு உதவுறது, அந்த மாதிரி. மெடிசன் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்கும்போது இந்த கம்பெனியில் வேறு கம்பெனி சொல்கிறாங்க, காசு வைஸ் பார்த்து கம்மியாகவும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்குது. இதுதான் நமக்கு ஒரிஜினல் இல்லை எல்லாமே ஈக்குவல் தான், கரெக்ட் தானா அப்படின்றதுக்கு அது எப்படி இது இல்லை, அது வந்து ஜெனரிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பிராண்ட் நேம்ஸ், பிராண்டட் ட்ரக்ஸ். இப்போ வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது, இப்போ சன் ஃபார்மசூட்டிக்கல் அது மாதிரி பெரிய, அவங்க வந்து பிராண்ட் ட்ரக்ஸ் இருக்கும். அது வந்து கொஞ்சம் விலை அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிகள் போடுறது அதே மருந்து விலை குறைவாகவும் இருக்கலாம். இப்போ வந்து இதில் 2 கருத்து இருக்குது. ஒன்று வந்து இந்த பெரிய கம்பெனி என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப சுத்தமான முறையில் தயார் பண்ணுறோம், அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் க்ளீனாக இருக்குது, ஸோ அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு, அதனால் இது காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க வாதம். அதே நேரம் இந்தியாவில் நமக்கே தெரியும், அதானி அம்பானி இருக்கிறவங்கள தான் ஏழ்மையில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது எல்லோரும் அதை வாங்கிட முடியாது. ஆனால் அதுக்காக அவங்க டயபிட்டிஸ் வைத்தியம் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த மருந்தை அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறதுல தப்பு கிடையாது. ஜெனரிக் ட்ரக்ஸ் மருந்தே சாப்பிடாமல் இருக்கிறத விட கட்டாயமாக அது யூஸ் பண்ணலாம். அது அந்த உள்ள விஷயம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். அந்த டோஸ், மருந்து பேர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்ட். ஆமாம், இப்போ தான் சொன்னேன், மாத செலவு எவ்வளோ ஆகுது, அது அஃபோர்ட் பண்ண முடியலன்னா. இப்போ நான் தான் இந்த கேள்வி என் பேஷண்ட்ஸை கேட்பாங்க, நான் அதுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்னா, சரி இப்போது நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம் ஊரில் ஒரு 600 கிலோமீட்டர், நடுவில் ஒரு 200 கிலோமீட்டரில் ஒரு ரோட் சைடில் ஒரு டீ கடையில் இறங்கி டக்குனு டீயை குடிச்சிடுவோம். அது அந்த இடத்துல அதுதான் அவைலபிள், குடிப்போம்.
அதே இது நம்ம ஊருக்குள்ளே இருக்கும்போது ஏதாவது நல்ல ஹோட்டலாக பார்த்து போய் உட்காந்து நிதானமாக குடிச்சிட்டு வருவோம். அது வேறு வேலை, இது வேறு வேலை. பட் ரெண்டும் டீ தான், கடைசியில் டீ தான் அது. நான் எலக்ட்ரிக்கலாக இருக்கிறதுனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டிங்ஸில் ஃபிளிப்ஸ் மேக்குன்னு ஒன்று இருக்குது, ஹேவல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆனால் கம்பெனி ப்ரைஸ் பார்க்கும்போது அது காஸ்ட்லி அது. ஆனால் அதே சேம் டைமில் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் லைஃப் டைம் பார்க்கும்போது இது வந்து ஒரு 1 month வருதுன்னா அது ஒரு 15 daysல டக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்படி இருக்குது. இந்த கான்செப்ட் வரும்போது இந்த மெடிக்கலில் அவங்க சொல்லும் போது ஒரு பேர் சொல்லுது. இதுக்கு தான் இந்த கேட்குறது. இதுவும் நல்ல கேள்வி. அதாவது இது சேஃபாக இருக்குமான்னு கேட்குறீங்க. அது வந்து இந்தியாவில் இன்னும் யாரும் உறுதி பண்ணலை. இப்போ அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜெனரிக் பிராண்ட்ஸ் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபேக்ட்ரியெலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி கரெக்டாக தான் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை மார்க்கெட் பண்ண விடுறாங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் அந்த ரெகுலேஷன் இல்லை. அது ஒன்று தான் பிரச்சனை. அதை இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம நாட்டில். எனக்கு 55 வயசு ஆகுது சார். அப்பாவுக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி கை கால் சுகரால் ஸ்ட்ரோக். ஓகேங்களா. எனக்கு சுகர் இருக்குன்னு சொல்லி ஒரு 8 வருஷம் சொன்னாங்க. ஆனால் மருந்து உட்கொள்ளல. அதே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உணவு, இந்த எக்ஸசைஸ் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஒன்றும் விஷயம் கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது போனால் பயமுறுத்தமாக சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை, பயமுறுத்துறதுக்கு இல்லை இல்லை. அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் பண்ணுறது இப்போ வாழ்க்கை முறை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அது கரெக்டாக இருக்காங்கிறத உறுதி பண்ணிக்கோங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போன லேபில் போய் ஒரு வெறும் வயிற்றில் ஒரு சுகர், டிஃபன் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு சுகர், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்புறம் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது டைரெக்டாக கிட்னியை பாதிக்கலாம். ஏன்னா அந்த டயபெட்டிஸும் பிபியும் ஒன்றா சேரக்கூடாது, சுகரும் வரும், டக்குன்னு கிட்னியில் தொந்தரவு வரும். அதனால் வருஷத்துக்கு ஒருக்க ஒரு கண் டெஸ்ட் பண்ணிக்கிறது, நம்மளாக போய் டெஸ்ட் பண்ணி கரெக்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அது வந்து ரத்த குழாயில், மூளையில் போகிற ரத்த குழாயில் வந்த பிரச்சனை. ஸோ அதனால் ரத்த குழாய் சம்மந்தமான பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் கொழுப்பு கரெக்டாக இருக்கா, ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, சுகர் கரெக்டாக இருக்கா, அது 3 கரெக்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாத்திரை சாப்பிட்டு தான் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. போட்டாங்க சார். எனக்கு வந்து 290 ஐயோ அவங்க சொன்னாங்க, நீ ஏங்க பயப்படுறீங்க, நானும் போயிட முடியேன். இல்லை 290 இருந்தால் அது அதிகம்தான். இல்லை அது சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பண்ணுங்க அவங்க ஐயோ அவங்க வளர்றாங்க. அது சரி, நீங்கள் நோயாளி தைரியமாக இருக்கிறவங்க. கரெக்ட். அதாவது இந்த சர்க்கரை நோய் வந்து ஒரு சைலண்ட்டான ப்ராப்ளம். அது இப்போது நான் இதுக்கு இன்னொரு விதமாக பதில் சொல்லலாம். இப்போ ஸ்மோக் பண்ணால் கெடுதல்னு எல்லாருக்கும் தெரியும். சிலர் வந்து 10 சிகரெட் 20 சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் வரதில்லை. ஒரு சிகரெட் கூட ஸ்மோக் பண்ணாதவருக்கு லங் கேன்சர் வந்துடலாம், அப்படியே இருக்குது. ஆனால் ஸ்மோக் பண்ணால் லங் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், அது டெஃபினட், அதில் டவுட்டே கிடையாது. அப்போது நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் மானிட்டர் பண்ணிக்கிறது பெட்டர். அது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இப்போ அதுவும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு வருது. அதை இப்போ நான் சொன்ன அதே ஃபேக்டர் தான். இப்போ வந்து நம்ம காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு கப் காஃபியை குடிக்கிறோம், நைட்டு 11 மணிக்கு ஒரு கப் பால் அல்லது என்னவோ சாப்பிட்டுட்டு தூங்குறோம். நைட்டு 11 மணி வரைக்கும் கணையத்துக்கு ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை இன்சுலின் செக்ரேட் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணணும். நைட் லேட்டாக சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ட உணவு ஜீரணம் ஆகிறதுக்குள்ளே நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அப்போது அது வேலை செஞ்சு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்சுலின் சொல்கிறது என்ன பண்ணும், அது அந்த உணவில் உள்ள சர்க்கரை எடுத்துகிட்டு போய் கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி டெபாசிட் பண்ணிடும். ஸோ அந்த லேட் நைட் சாப்பிடும்போது அது ஒரு பிரச்சனை. அப்போது அது வெயிட் கூடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் கான்செப்ட் எப்படின்னா, ஈட்டிங் விண்டோவை குறைக்கணும். அப்போ காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு ஏதோ ஆரம்பித்தோன்னா சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி 7:30 மணிக்கு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தண்ணி வேணால் குடிக்கலாம். ஸோ 12 மணி நேரம், அது ஒரே டே சிலர் 8 மணி நேரம்னு சொல்லுவாங்க, அது டக்குன்னு பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மணி நேரமாக குறைச்சி பார்க்கலாம். ஸோ இப்போ 14-15 மணி நேரம் சாப்பிட்றது 12 மணி நேரம் சாப்பிட்டோன்னா அதில் ஒரு எஃபெக்ட் டெஃபினட்டாக வெயிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக கணையம் இன்சுலின் ரொம்ப சுரக்க வேண்டாம். வெயிட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் நல்லா வேலை செய்யும், இருக்கிற இன்சுலினே. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கிறது தான். பட் அது ஏற்கனவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ப்ரெஸ்கிரிப்ஷனில் இருப்பாங்கல்ல, இன்சுலின் மருந்துகள், அந்த லெவலில் இருக்கவங்க ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லோ சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
வெஜிடபிள் ஆயில் பற்றி சொல்லியிருந்தீங்க. என்ன வெஜிடபிள் ஆயில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம்? நீங்கள் ஒரு சார்ட்டில் போட்டுருந்தீங்க என்ன வெஜிடபிள் ஆயில் ஒன்று. இன்னொன்று எக்கு ஒயிட் போக்கா இல்லை எல்லோ இல்லை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி சாப்பிடலாமா? ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டே ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சீட் ஆயில் வந்து கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். இது என்னென்னா மாட்ரேஷன். எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது இம்பார்ட்டண்ட். ஸோ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த காலத்தில் எப்படி சாப்பிடுவாங்க? ஒன்றுக்கும் ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய், ஏதாவது வறுக்கிறதுக்கு இன்னொரு எண்ணெய், அந்த மாதிரி. அப்போ எந்த எண்ணெயுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒன்றுலேயும் சில சத்துக்கள் இருக்குது, சிலது இல்லை. அப்போ கொஞ்சம் 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 யூஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நெய் ஊற்றுவாங்க, பருப்பு சாதத்துக்கு நெய், அந்த மாதிரி. அது என்ன எவ்வளோ ஊற்றிடுவோம்? 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஊற்றுவோம். அதில் போய் உடனே போய் இருதயத்தை போய் அடைச்சிடாது. பட் அதே இதை நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணி ஃபுல்லாக எண்ணெய் நிறைய சேரும் போது பிரச்சனை வருது. அது இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு வந்து நிறைய இப்போ தேறி வந்துகிட்டு இருக்கு. இப்போ தான் நிறைய அதை இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ்ட் ஃபுட்டில் அது வந்து அந்த டைஜஸ்ட் ஆகும்போது அது ஒரு பர்டிகுலர் சைக்கிளில் அது லிவர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ அதனால் அதை குறைச்சிக்கிறது நல்லது. மற்ற எண்ணெய்களை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். எக்கு வந்து நம்ம அகெயின் அதே தான். இப்போ யோக் போர்ஷன் வந்து பயங்கர கொழுப்பு. அது வந்து அப்படி ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன 10 முட்டையாக சாப்பிட போகிறோம் ஒரு நாளைக்கு? 1-2 சாப்பிட்டா ஒன்றாயிடாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இந்த ரைஸ், வீட் அண்ட் கிரெயின்ஸ், இப்போ நம்ம வந்து கிரெயின்ஸ், குதிரைவாளி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா வந்து அந்த கொலஸ்ட்ரால், இந்த சுகர் அதெல்லாம் உண்மையா டாக்டர்? குதிரை கிரெயின்ஸ், ரைஸ், வீட், கிரெயின்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க தானியம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீங்கள் ரைஸை ஸ்டாப் பண்ணணும். அது மில்லட்ஸ், குதிரைவாளி அந்த மாதிரி, கம்பு, சோளம், இது எல்லாமே கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ ரைஸில் வந்து பாலிஷ் பண்ணால் தான் ப்ராப்ளம். அந்த அளவும் ஜாஸ்தி. நம்ம வந்து 3 கோர்ஸ் மீல் ஜென்ரலாக நம்ம தமிழ்நாட்டு உணவு வந்து 3 கோர்ஸ் மீல் சொல்லுவோம். முதல்ல ரைஸ் வச்சுட்டு சாம்பார், அடுத்தது ரைஸ் வச்சுட்டு ரசம், அப்புறம் ரைஸ் வச்சுட்டு வத்தக்குழம்பு. அப்போ 4 கோர்ஸ் ஆகிடும். வத்தக்குழம்பு, அப்புறம் மோர் தயிர். ஸோ 4 தடவை ரைஸ் வைக்கும்போது கடைசியில் எவ்வளோ ரைஸ் நம்ம மொத்தமாக சாப்பிட்டோங்கிறதே நமக்கு ரியலைஸ் பண்ண மாட்டோம். ஸோ அளவு கரெக்டாக இருந்தால் ரைஸும் ஓகே தான். அந்த அளவில் தான் இருக்குது பிரச்சனையே. ஸோ ப்ளஸ் என்ன சேர்த்து சாப்பிட்றோம், ஃபுட் பேரிங். அது எக்கோ இல்லை நான் வெஜிடேரியன் அல்லது ப்ரோட்டீன் உள்ள ஐட்டம்ஸ் அது உள்ளே வந்ததுன்னா ரெண்டும் ஒன்றா சேரும்போது கடகடன் குளுக்கோஸாக மாறாது. ஸோ அதான் இல்லைதான். அதாவது இதெல்லாம் முன்னாடி டாக்டர்ஸ் வந்து ஒத்துக்கலை. ஃபேட் டயட், பேலியோ டயட் ஆர் கீட்டோ டயட். கீட்டோ டயட்னா லோ கார்ப், அதாவது மாவுச்சத்தை குறைச்சி எல்லாம் கொழுப்பாக சாப்பிட்றது. அவங்க வந்து பன்னீர் அது இதுன்னு கொழுப்பு நிறைய சாப்பிடுவாங்க, பட்டர், கீ அந்த மாதிரி. இன்னொன்று பேலியோ டயட் வந்து கற்கால மனிதர்கள் சாப்பிட்டது, பேலியோலித்திக் பீரியட். கற்கால மனிதர்கள் எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க ஒன்றும் நிலம் வச்சு விளையலை, எதுவும் அங்கங்கே ஓடி திரிஞ்சு கிடைக்கிற அனிமலை அடித்து சாப்பிட வேண்டியதான். ஸோ அப்போ அது அவங்க நிறைய நான் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களும் கார்போஹைட்ரேட் விளைச்சி எதையும் சாப்பிடல. ஸோ கார்போஹைட்ரேட் குறைவு. ஸோ ஆனால் அவங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஓடலை. அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 2 டயட்லேயுமே மாவுச்சத்தை கண்ணாபின்னான்னு குறைச்சி இந்த மற்ற 2 இதையும் கூட்டுறது. நேச்சுரலி குளுக்கோஸ் வேகமாக வராது. நான் ஆல்ரெடி காமிச்சேன் உங்களுக்கு. மாவுச்சத்து தான் வேகமாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகுது. புரதமும் கொழுப்பும் குறைவாக தான், ஸ்பீடு குறைவாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இன்சுலின் சுரக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் இந்த டயட் சாப்பிட்றவங்களுக்குலாம் வெயிட் இருந்தால் வெயிட் குறையும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை, இந்த டயட் அப்படியே வாழ்நாள் முழுக்க சாப்பிட முடியாது. கொஞ்ச நாளில் வெறுத்து போய் திரும்பி ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் ப்ரோட்டீன், எல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லா. இப்போ மேடம் கேட்டாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். எல்லாத்தையும் நம்ம ஃபுல் ஸ்கேலில் பண்ணோன்னா யாராலையும் அதை பண்ண முடியாது. எல்லா இதுலேயும் அந்த கான்செப்டை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கணும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் ஓகே லேட்டாக சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட முடிச்சிடணும், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைஸ் நிறைய சாப்பிடக்கூடாது, மாவுச்சத்து உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணலாம், அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒன்றா பண்ண ஆரம்பித்தோன்னா டெஃபினட்டாக பெனிஃபிட். அது வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸி. ஏன்னா இது ஒரு நாள் பாடு இல்லையே. வந்து ஒரு 28 வருஷம் ஆச்சு சுகர் வந்து. அவர் வந்து ஒரு லைஃப் அது வரைக்கும் HbA1c 6.2 6.1 இப்படியே வச்சுட்டு வர்றாரு.
இன்னும் இப்படியே தான் கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லைன்னா ஏதாவது சாப்பிடணுமா 28 வருஷம் இன்னும் இப்படியே தான் கண்ட்ரோல் பண்ணணுமா? ஏன் தனிப்பட்ட கொஸ்டின் மாதிரி தெரியுது. இல்லை இந்த 6 சார் இதில் இல்லை இல்லை ஆக்சுவலாக நானே கேட்கணும்னு நினச்சேங்க சார். இந்த HbA1c வந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது வந்து அந்த ரேஷியோவில் வந்து இது பண்ணியிருக்காங்களா? இப்போ அதாவது சார் கேட்குறது வந்து அப்படியே ஆவரேஜே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 28 வருஷமா அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இல்லை கண்ட்ரோலில் இருக்காங்க. நல்ல கண்ட்ரோல். அது வந்து உங்களுக்கு லோ சுகர் வராமல் இருந்தால் அந்த நாள்பட டயபெட்டிஸ் வர வர அது 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் அப்படி வர வர அந்த லோ சுகர்னு சொல்கிறோம்ல ஹைப்போகிளைசீமியா அது வந்தால் கொஞ்சம் ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கெல்லாம் தொந்தரவு வரலாம் வயதாக ஆக. அதனால் அது என்ன மருந்துகள், அதாவது லோ சுகர் வர வாய்ப்பில்லாத மருந்துகளில் இந்த லெவல் கண்ட்ரோலில் இருந்தால் நல்ல கண்ட்ரோல் தான். அதுக்காக நம்ம 7.5 கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் ரொம்ப பவர்ஃபுல் மருந்துகள் அல்லது இன்சுலினில் இந்த லெவல் கண்ட்ரோல்னால் என்றைக்காவது ஒரு நாள் 2 நாள் லோ சுகர் வரலாம். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த டார்கெட்டை, அதாவது வயதானா. ஸோ வயதானவர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் டார்கெட், அதாவது இண்டிவிஜுவலைஸ் டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சின்ன குழந்தைங்க, இப்போ டைப் 1 டயபிட்டிஸ் 2 வயசு 3 வயசுலேயே டயபிட்டிஸ் வந்துடும். அவங்க இன்சுலினில் தான் உயிர் வாழணும். அவங்களுக்கு வந்து ஏன்னா அடுத்து என்ன உணவு சாப்பிடுவாங்க அம்மாவுக்கும் தெரியாது. இப்போ 2 யூனிட் சொல்லியிருப்போம், அந்த பாப்பா ஒரு இட்லி சாப்பிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது அரை இட்லியிலே அழுதுட்டு நிறுத்திடும். அவங்க ஆனால் 2 யூனிட் போட்டிருப்பாங்க ஆல்ரெடி. அப்போ அதுக்கு லோ சுகர் ஆகிடும். அப்போ அதுக்கு இன்சுலின் போடாமல் விட்டானா 600 போயிடும். அப்போது அந்த குழந்தைய மேனேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம அதுக்கு ஒரு டார்கெட், ஏன்னா அதுக்கு ரொம்ப லோ ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அது ஒரு ரிலாக்ஸ் டார்கெட். அது மாதிரி வயதாக ஆக இருதயத்துலேயோ மூளையிலையோ லோ சுகர்னால பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க, அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் டார்கெட். யங் ஏஜில் 30 வயசு 40 வயசில் வரும்போது அவங்க இன்னும் எத்தனை வருஷம் நல்லா இருக்கணும். இப்போ 30 வயசு இப்போ சின்ன வயசுலேயே வந்துடுது டயபிட்டிஸ். காலேஜ் படிக்கும்போது அந்த மாதிரி டைமில் இப்போ ஸ்கூல் சில்ட்ரனே இருக்காங்க என்கிட்ட. 70 வயசில் பார்த்த டயபிட்டிஸ் வந்து 15 வயசு 16 வயசில் வந்துடுது. அப்போது அந்த 15 வயசில் டயபிட்டிஸ் வரும்போது நான் குழந்தைங்களுக்கு வர டயபிட்டிஸ் இல்லை, பெரியவங்களுக்கு வர டயபிட்டிஸ் குழந்தைங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து 30 வயது ஆகும்போது 15 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களுக்கு 30 வயசு ஆகும்போதே. அப்போது முதல்லேருந்தே நம்ம கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போனால் தான் அது முதல் கோணல் முற்றும் கோணல் சொல்லிக்கலாம். முதலே கரெக்டாக வச்சுன்னா அது வாழ்நாள் முழுக்க கரெக்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் சொன்ன இது லோ சுகர் வர வாய்ப்பில்லாத மருந்துகளாக இருந்தால் நல்ல ஹாப்பியாக அதே லெவலில் வச்சுக்கலாம், தப்பில்லை.